நகராட்சியின் கழிவுநீர் விவசாய வயல்களுக்குள் பாய்ந்து நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக பலமுறை மனுக்கள் கொடுத்தும் அரசு நடவடிக்கை எடுக்காததால் தேர்தல் புறக்கணிப்பு செய்யும் விவசாயிகள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் இருந்து வெளியேற்றப்படும் நகராட்சி பகுதிகளின் கழிவு நீர்கள் செல்ல முறையான கான்கிரீட் வழித்தடமோ சுத்திகரிப்பு நிலையமோ சுத்திகரிப்பு இயந்திரங்களோ இல்லாமல் திருச்செங்கோடு நகரத்தில் இருந்து கூட்டப்பள்ளி ஏரி வழியாக ஏமப்பள்ளி ஏரி வரை சென்றடைகிறது. இதில் நகர பகுதிகளில் உள்ள சாணார்பாளையம், CHP காலனி, கொல்லப்பட்டி, குள்ளவண்ணாங்காடு, ஆவரங்காடு, பாளையக்காடு, செங்கங்காடு, கூட்டப்பள்ளி காலனி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஒன்றிய பகுதியில் உள்ள ஐயகவுண்டம் பாளையம் முதல் ஏமப்பள்ளி வரை கழிவு நீரானது சென்றடைகிறது. அவைகள் செல்ல சரியான வழித்தடம் இல்லாமல் விவசாய வயல்களில் பாய்ந்து பயிர்களை சேதம் செய்து விடுகின்றனர். இதனால் நிலத்தடி நீர் பாதிப்பதோடு மழை காலங்களில் பயிரிட்ட கிழங்கு, கம்பு, சோளம், நெல், வாழை போன்ற பல்வேறு பயிர்களும் கழிவு நீரால் சேதம் அடைந்து விடுகின்றனர். இதனால் பயிரை நம்பி வாழ்ந்த விவசாயிகள் பொருளாதாரத்தில் பின்னடைவுக்கு செல்வதோடு மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளனர். ஒவ்வொரு தேர்தலுக்கும் இந்த பிரச்சனைகளை சரி செய்து தருவதாக அரசியல்வாதிகள் அறிக்கை மட்டுமே தருகிறார்கள் என்றும், ஆனால் இன்று வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், இதனால் பகுதி பொதுமக்களுக்கு அதிகப்படியான கேன்சர் மற்றும் பல்வேறு விதமான தொற்று நோய்கள் ஏற்பட்டு வருவதாகவும், கால்நடைகள் பெரிதளவு பாதிக்கப்பட்டு புதிதாக நோய்கள் தாக்கி இறந்து விடுவதாகவும், 100க்கும் மேற்பட்ட கிணறுகள், சுமார் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களும், ஏரி மற்றும் நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டும், குடியிருப்பு வீடுகள் நிலத்தடி நீர் மாசால் கிருமிகள் அரித்து வீடுகளின் அஸ்திவாரங்கள் முற்றிலும் சேதம் அடைந்தும் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இப்பகுதி மக்கள் கடந்த சுமார் 30 ஆண்டுகளாக மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லாததால் இந்த முறை நாமக்கல் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்காமல் தங்களுடைய ஜனநாயக உரிமையை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் புறக்கணிப்பு தொடர்பாக மனு கொடுக்க வந்தபோது வருவாய் கோட்டாட்சியர் அங்கு இல்லாத காரணத்தால் அவரது நேரடி உதவியாளர் கார்த்திகேயனிடம் தங்கள் தேர்தல் புறக்கணிப்பு மனுவை 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா இந்த பகுதியில் இருந்த கழிவுநீர் சாயப்பட்ட நகராட்சி கழிவு மற்றும் இதர கழிவுகள் அனைத்துமே முறையாக வெளியேற்றாமல் சுத்திகரிப்பு செய்யாமல் விவசாய வயல்வெளி, விவசாய கிணறு, விவசாய குடியிருப்பு பகுதி, ஏரி, குளம், குட்டை இதில் எல்லாமே கலந்து கடந்த 30 ஆண்டுகளாக நாங்களும் விவசாய கூட்டம் மற்ற அரசு என்னென்ன புதிய திட்டம் அமைக்குதோ திட்டத்தை நாங்கள் உடனடியாக போய் மனு கொடுக்குறோம். ஆனால் எந்த திட்டத்திலையும் நடவடிக்கை இல்லை. தற்பொழுது மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து மனு கொடுத்தோம். அந்த மனுவுக்கு பதில் கூட நகராட்சி தரல. ஆகையினால் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி தான் பார்த்தோம் ஒழிஞ்சு செயல் வடிவத்தில் எங்கள் வயலிலிருந்து தண்ணி வெளியேற்றதை எங்களால் பார்க்க முடியல. அதனால் ஜனநாயக முறைப்படி நாங்கள் இந்த தடவை வாக்களிக்காமல் புறக்கணிக்கிறதாக முடிவு செய்து இப்பகுதியில் உள்ள அனைத்து ஊர் பொதுமக்களும் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். என் பேர் நடேசன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தை சேர்ந்த விவசாய மக்கள் மற்றும் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறோம். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக நகராட்சி பகுதியிலேருந்து வரக்கூடிய கழிவு நீரானது சாக்கடைகள் சரியாக பராமரிப்பு இல்லாதனால விவசாய நிலங்கள்லையும் குடியிருப்பு பகுதிகளிலும் நிலத்தடி நீர் மிகவும் மாசுபட்டுச்சு. கிட்டத்தட்ட அந்த ஓடை புறம்போக்குகளே ஒரு 50 ஏக்கராவுக்கு மேலே இருக்குது. விவசாய நிலங்கள் ஒரு 500 ஏக்கராவுக்கு மேலே பாதிக்கப்பட்டது. நிலத்தடி நீர் சுத்தமாக மாசடைஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு 2500 to 5000 பெட்டிஷன் வரைக்கும் நாங்கள் நாமக்கல் கலெக்டர் மற்ற பசுமை தீர்ப்பாயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இப்போ எலெக்ஷன் டைம்னால நாங்கள் இனிமேல் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறதுனால இவங்க மக்கள் ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி கொடுக்குறாங்க, நாங்கள் உடனே ரெடி பண்ணிடுறோன்னு. இது வரைக்கும் எந்த ஆட்சியிலையும் நடக்கலை. அதனால் நாங்கள் ஓட்டு போட்டும் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் ஜனநாயக நாட்டில் இருக்கிறதுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்னால நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஊர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஒரு 5-6 ஊருக்காரங்க சேர்ந்து பண்ணியிருக்கோங்க. ஆர்டிஓ ஆஃபீஸில் அவர் ஆர்டிஓ கிட்ட கூப்பிட்டோம், அவங்க வரல. அவங்க ஏதோ வெளியே இருக்காங்களாம். அவங்களுடைய நேர்முக உதவியாளர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இது மேற்படி நடவடிக்கை எடுக்கலாம். நாங்கள் மொத்த ஊருக்காரங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20000 பொதுமக்கள் இருக்கோம். மொத்தமாக நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கூட்டப்பள்ளி காலனி, கொல்லப்பட்டி, சங்கங்காடு, பாளையக்காடு, CHP காலனி, ஐயகவுண்டம்பாளையம், சாணார்பாளையம் அந்த ஊர் பொதுமக்கள்லாம் மொத்தமாக புறக்கணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. விரைவில் நடவடிக்கை எடுக்கணும். எந்த ஒரு வாக்குறுதி சொல்கிறவங்க இது வரைக்கும் செய்யலை. இதில் ஊரில் இருக்கிற எல்லா சாக்கடை கழிவு நீரையும் அதே வழியில் கொண்டு கூட்டப்பள்ளி ஏரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் போகிறதா இருக்கிறாங்க.
இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சிறப்பாக செயல்படுதுன்னு எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் எதுவுமே ஒழுங்காக நடக்கலை. அதே நேரத்தில் இது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் போட்டாங்கன்னா அதுவும் நிலத்தடி நீரை தான் பாதிக்கும். எனவே அதை வேற ஒரு பகுதியில் மாற்றம் செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. நாகராஜன், கூட்டப்பள்ளி காலனி.